ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். 2015, 16, 17, 19 அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 2014 நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமோட ஜென்ரல் தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்களால் நகுபவள், அதுதான் வந்து ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துக்களை வந்து 5 திணை இருக்கு இல்லைங்களா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். ஸோ அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க 4 திணை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அதோட பகுதி 2ல் வந்து அதோட தொழில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த திணையையும் அதோட தொழிலையும் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குறிஞ்சி அப்படின்றதுக்கு வந்து கிழங்கு அகழ்தல், அதுதான் அவங்களோட தொழில். அடுத்தது வந்து முல்லைக்கு வந்து வரகு விதைத்தல். அடுத்து வந்து மருதம்க்கு வந்து நெல்லறிதல். நெய்தலுக்கு வந்து உப்பு விற்றல். ஸோ இதை தான் வந்து ஆன்சர் வந்து 2413 ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து வண்ணம், வடிவம், அளவு, சுவை. ஸோ இந்த 4 வந்து எதனோட தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4 வந்து பண்பு தொகையுடன் தொடர்புடையது. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, தூது. அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ வினை தொகைக்கு வந்து செய்தொழில், உவமை தொகைக்கு வந்து மதி, முகம், உண்மை தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா 4, 2, அன்மொழி தொகைக்கு வந்து பார்த்திங்கன்னா பவளவாய் பேசினாள். ஸோ ஆன்சர் டி, 2413 தான் கரெக்டான ஆன்சர். அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, குறிப்பு வினைமுற்று. பிழையற்ற வாக்கியத்தை கூறுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் வந்து ஏ, வயலில் மாடுகள் மேய்ந்தது, பி, வயலில் மாடுகள் மேய்ஞ்சது, சி வந்து வயலில் மாடுகள் மேய்ந்தன, டி வந்து வயலில் மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஆன்சர் சி, வயலில் மாடுகள் மேய்ந்தன அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் வந்து பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தொழிற்பெயர். அடுத்த கொஸ்டின் வந்து பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள், எவ்வகை தொடர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து அயர்கூற்று. ஸோ அவங்க தேன்மொழி சொன்னதா இவங்க வந்து சொல்கிறதுனால இது வந்து அயர்கூற்று. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் சி வந்து அண்ணன். இதில் வந்து மற்ற 3 வந்து பார்த்தீங்கன்னா பெரா, ஆ, தளி, ஈ, கொடுப்ப, து, ஊம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அளப்படை வரவு. ஸோ சொல்லிசை அளப்படை, செய்யுளிசை அளப்படை, ஈனிசை அளப்படை, அந்த மாதிரி 3 அளப்படையில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் அண்ணன் அப்படின்ற அந்த வேர்டு மட்டும் மற்ற எதுலையுமே வராது, அதனால இது மட்டும் வந்து பொருந்தாதது. அடுத்தது வந்து யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாப்பு அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து கட்டுதல், அதான் வந்து பொருள். ஆன்சர் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நாயகர் மரபில் சூடிக்கொண்ட பெண்ணரசி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, ராணி மங்கம்மாள். உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, ஹெலன் கெல்லர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, 7. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, குறிஞ்சிப்பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி, லெமோரியா. குமரகுருபரர் எழுதாத நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநிறை விளக்கம், இது எல்லாமே வந்து குமரகுருபரர் எழுதின நூல். திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ், இது மட்டும் வந்து குமரகுருபரர் எழுதாத நூல். ஸோ இந்த நூலை வந்து எழுதினவர் வந்து பகலிக்கூத்தர். இவர் குமரகுருபரர் வந்து இன்னும் 2 பிள்ளைத்தமிழ் வந்து எழுதியிருப்பாரு. அது வந்து மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், இன்னொன்று வந்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். ஆனால் இந்த முருகன் பிள்ளைத்தமிழை வந்து இவர் வந்து எழுதியிருக்க மாட்டார், அதுதான் வந்து இவர் எழுதாத நூல். அடுத்து வந்து தாய்மானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து ராமநாதபுரம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வந்து கேட்டிருக்காங்க. ஏ, வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஷ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, குளோரோஃப்ளோரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆன்சர் பி, குமரிலப்பட்டர். சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுவது வந்து மணிமேகலை. ஆன்சர் பி. ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்த துறவியார் சரி செய்ததை கூறும் நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் டி, மணிமேகலை.
அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏன் நான்மணி மாலை அப்படின்றது வந்து சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் அப்படின்றது வந்து கவிதை, நான்மணி கடிகை அப்படின்றது வந்து நீதி நூல், தேம்பாவணி வந்து காப்பியம். ஸோ இதுக்கு ஆன்சர் 2143 அப்படின்றதா வந்து கரெக்டான ஆன்சர். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை அப்படின்றது வந்து யார் கூற்று அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி பாரதிதாசன். கூடு கட்டி வாழும் பாம்பு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ மதுரை. சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சதகம் அப்படின்னா 100. ஸோ 100 பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். கண்டனென் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் டி சொல்லேன் செல்வன். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடியை பாடியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் வந்து பொருத்தமான விடையை எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் பி ராமச்சந்திர கவிராயர். களிர் எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என்று கூறியவர் ஆன்சர் பி பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞான சாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ ஞானக்கடல். ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சி சு செல்லப்பா. திருமணம் செல்வ கேசவ ராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். உரைநடை. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்ச தகுந்தவர் யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றி புகழ் பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து சேர சோழ பாண்டியர். ஸோ இவங்க 3 பேரை பற்றின நூல் தான் வந்து முத்தொள்ளாயிரம். அடுத்த கொஸ்டின் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. ஸோ பொறுத்துக்களை ஏ சிக்கனம் அப்படின்றதுக்கு வந்து சுரதா, மனித நேயம் அப்படின்றதுக்கு வந்து ஆலந்தூர் கோ மோகனரங்கம், காடு அப்படின்றதுக்கு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. ஆன்சர் சி வந்து 3241 தான் கரெக்டான ஆன்சர். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி வே சாமிநாத சர்மா. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி கா சச்சிதானந்தன். அடைமொழி குறிக ஆசிரியர்களை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அடைமொழி கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஆசிரியர் பேரை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து விடுதலை கவி பாரதியார், திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞர் ஏறு வாணிதாசன், கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆன்சர் சி வந்து 3421 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்ததும் வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ பூங்கொடி அப்படின்றதுக்கு வந்து முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன், பட்டத்தரசி வந்து சுரதா. ஸோ ஆன்சர் 3412 தான் வந்து கரெக்டான ஆன்சர். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பக்ருயி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கலர் கொல்ல இவ்வரைகள் இடம்பெற்ற நூல் வந்து இதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி சிலப்பதிகாரம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் பி மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். அடுத்த கொஸ்டின் வந்து வெறுப்பு சிலம்பு பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி மலை. நெடிலோடுயிர் தொடர் குற்றுகரங்களுள் பரவொற்றிரட்டும் வேற்றுமை மிகவே இவ்விதிக்கு சான்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி காட்டுக்கோழி. முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை. இதில் மகடுவு என்பது பெண். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி 35. கீழ்கண்டவற்றுள் எது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ தொகை நிலை தொடர் 6, தொகா நிலை தொடர் 9. இதுதான் வந்து சரி. ஐ அவ்
ஆகிய இரண்டு எழுத்துக்களும் அழைக்கப்படும் விதம் வந்து சந்தியகரம். முற்றிய லிகுரச் சொல்லை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, கதவு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிசை ஞாயிறு. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுத்துக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, பெறுபவன். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இலக்கணம் உடையது நிலம். மங்களம் அப்படின்றதுக்கு வந்து இறைவனடி சேர்ந்தார் அப்படின்றதுக்கு அர்த்தம். இலக்கண போலி அப்படின்றதுக்கு வந்து புறநகர். இடக்கரடக்கல் அப்படி வந்து கால் கழுவி வந்தான் அப்படின்றது தான். ஸோ 4, 3, 1, 2 தான் கரெக்டான ஆன்சர். ஆன்சர் பி. அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக் கொள்வது எவ்வகை பொருள்கோள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, மொழி மாற்று பொருள்கோள். பொருள் வந்து கேட்டிருக்காங்க. அங்காப்பு அப்படின்றதுக்கு பொருள் வந்து வாயை திறத்தல். அடுத்து வந்து வினை முற்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, படித்தான். தவறான ஒன்றை தேர்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிறு, கின்று, ஆனென்று. அடுத்தது வந்து டி வந்து இலன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இல அப்படின்றது தான் வந்து தவறானது. அடுத்தது வந்து இணையெல்லை முப்பாலுக்கு இந்நிலத்தை என பாடியவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, திருநாதர் குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் வந்து ஆன்சர் ஏ, சர்ச்சல். ஏழையன் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் யார் வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, வள்ளிக்கண்ணன். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, இரட்டையர். இந்திய அரசியலில் சாணக்கியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி. ஆண்மை ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, ரட்சணிய யாத்திரிகம். எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்தைவயம் என பொது உடைமையை விரும்பியவர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி, பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர். ஆன்சர் ஏ, பரிதிமாற் கலைஞர். ஐஞ்சிறுகாப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஞ்சிறுகாப்பியங்கள் எல்லாத்தையும் எழுதினவங்க வந்து சமணரால் இயற்றப்பட்டது. பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் டி, ஆறுமுக நாவலர். இதழ், நா, பல், அன்னம் இவை வந்து ஆன்சர் டி, ஒழிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் வந்து டி, ராமானுஜர். ஒன்றை குலம் ஒருவனே தேவன் என்பது திருமந்திரம் நூலின் புகழ்மிக்க தொடர். மருத நிலத்திற்குரிய தெய்வம் வந்து இந்திரன். தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் பி, திருநாவுக்கரசர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் ஏ, பசும்பொன் முத்துராமலிங்கர். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர் சி, பானு அகமது மரைக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் டி, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். முதலில் என் நிலத்திற்குரிய விலங்கு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஏ, குறிஞ்சி. கடவுள் வல்கை யோடனை மாய்த்துடல் புட்கிரை யாக ஒள் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஏ, தாவீது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்புகள் விரைவில் கூடும். ஏ, முருங்கப்பட்டை. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகமில்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர். ஆன்சர் பி, பசும்பொன் முத்துராமலிங்கர். அடுத்து வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் வந்து பழமொழி கொடுத்துருக்குறாங்க. அது வந்து இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த பழமொழி வந்து இங்கிலீஷ்க்கு தமிழ் மீனிங் நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 3, முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா. அடுத்தது வந்து டிட் ஃபார் டேட், இதுக்கு வந்து பழிக்கு பழி. ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்றதுக்கு வந்து செய்யும் தொழிலே தெய்வம். லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். ஸோ ஆன்சர் வந்து 3, 4, 2, 1 இதான் வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்தது வந்து பொறுத்துக்க தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ விசும்பு அப்படின்றதுக்கு வந்து வானம் அப்படின்றது பொருள், மறுப்பு அப்படின்றதுக்கு வந்து தந்தம், கனல் அப்படின்றதுக்கு நெருப்பு, களிறு அப்படின்றதுக்கு வந்து யானை. இதுதான் வந்து மீனிங். ஸோ 2143 தான் வந்து கரெக்டான ஆன்சர். திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து DGU போப். ஸோ மீதி மூணுமே வந்து ஒரே பேர் தான், வந்து வீரமாமுனிவர், தைரியநாத சுவாமி, கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. ஸோ இது மூணுமே வந்து ஒரே பேர் தான். இந்த திருக்காவலூர் கலம்பகம் எழுதுனது வந்து அவர் தான், வீரமாமுனிவர். அடுத்த கொஸ்டின் வந்து கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம் இப்படிக்குரியவர் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து எஸ் வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்தம் முதலியார் எழுதாத நாடகம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மற்றதெல்லாம் வந்து அவர் எழுதுனது மனோகரா, சபாபதி, பொன்விலங்கு, பவளக்கொடி மட்டும் வந்து அவர் எழுதலை. அடுத்த கொஸ்டின் வந்து திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து GU போப், பி. ஸோ திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் வந்து GU போப், லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமாமுனிவர். அடுத்தது வந்து பொறுத்துக்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ நூலும் அதோட ஆசிரியர் பேரும் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம வந்து பொறுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு வந்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை வந்து பெருவாயின் மொழியார். அடுத்தது வந்து கார் 40 கண்ணன் குத்தனார். முதுமொழி காஞ்சி வந்து கூடலூர் கிழார். நான்மணி கடிகை வந்து விளம்பி நாகனார். 4312 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பொறுத்துக வந்து கொடுத்துருக்குறாங்க. பொறுத்துகளை வந்து பார்த்திங்கன்னா 12 திருமுறைகள் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 8 திருமுறைகள் வந்து கொடுத்து அதை வந்து யார் யார் எழுதுனதுன்னு சொல்லி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து திருநாவுக்கரசர் வந்து எழுதினது வந்து 4, 5, 6 திருமுறைகள். அடுத்து சம்பந்தர் எழுதினது வந்து முதல் 3 திருமுறைகள். அடுத்து சுந்தரர் எழுதினது வந்து 7ஆம் திருமுறை. மாணிக்க வாசகர் வந்து 8ஆம் திருமுறை. ஸோ இவங்க 4 பேர்த்தையும் சேர்த்து வந்து சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஞானரதம், கல்கி இது மட்டும்தான் வந்து பொருந்தாதது. அடுத்து வந்து தமிழ் செய்யுட் கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் GU போப். தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் கேட்டிருக்காங்க. எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழ் இசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். அடுத்து வந்து பாரத சக்தி மகா காவியம் இயற்றியவர் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பி சுத்தானந்த பாரதியார். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து 2014 வருஷத்தோட கொஸ்டின். இது எல்லாமே இன்னும் 15, 13, 16, 17, 18, 19 ஆல்ரெடி வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.